மக்களுடைய உயிர் எவ்வளவு முக்கியம்னு மனிதர்களாக இருக்கிற எல்லோருக்கும் புரியும். எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். அந்த மனித உயிர்கள் விலை மதிப்பு இல்லாதது, அது ஒரு உயிர் கூட போகக்கூடாது, அது யாராக இருந்தாலும் என்று நினைப்பதுதான் ஒவ்வொருடைய கடமையும். அப்படி ஒருவர் இருந்தால் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமே ஒழிய அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது. அதாவது பனையூர் பண்ணையார் கட்சியும் ஐயோ ஆட்சியில் இருக்கவங்க தினம் பிச்சை எடுக்கிறாங்களா? இல்ல என்ன சார் நான் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வார்த்தையை திருத்திக் கொள்ளுங்க. விஜய்க்கு இருக்கிற பணத்தை விட ஸ்டாலின் ஒரு குடும்பத்துல பணம் கம்மியா? யாருங்க பண்ணையார்? உலக கோடீஸ்வரன் இருக்காங்களா இல்லையா? துபாய் ஏன் சார் மாசம் கொடுத்து போயிட்டு வர்றாரு? சொல்லுங்க துணை மந்திரி, அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. சும்மா பண்ணையார் வார்த்தை ஜாலம் போடாதீங்க. ஏழை எளிய மக்கள் தெருவில் செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க அவங்க எல்லாம் பண்ணையாரு, இவங்க எல்லாம் ஏழை எளிய கோயிலுக்கு முன்னால நின்று பிச்சை எடுத்தா சாப்பிட்டு இருக்காங்களா? தெருவுக்கு வராங்களே, என்ன தினமசு தெருவுக்கு வரட்டும், தெருவுக்கு வர. நான் திரும்பி எங்க சார் ரோட்டுக்கே வர, வீட்டை விட்டு வெளியே. நான் முதல்ல கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்ல. ஆட்சியில் இருக்கவங்க வரணும், எதிர்கட்சிக்கார ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் ஏன் துபாய்க்கு அடிக்கடி போனாரு அதை கேட்டோம், சொல்லுங்க பதில். அங்க என்ன வச்சுட்டு வந்திருக்காரு? எதை பாதுகாக்க போறாரு? தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருக்க போனாரா? இது எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி தெரியுமா இருக்கு? பிஜேபி காரரு ராகுல் காந்தி ஏங்க அடிக்கடி விளையாண்டு போயிட்டு வரான்னு கேட்கற மாதிரி இருக்கு. அப்படிதான் சார், நான் என்ன அப்படிதான் இருக்கு. நான் ஒண்ணு, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, எதிர்கட்சிக்காரர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வேற சார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் தான் பதில் சொல்லணும். இவர்கள் ஏன் வரல, ஏன் போறேங்கிறதா கேள்வி.